ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு 5 மினிட்ஸில் ஒரு சூப்பரான மைசூர் போண்டா ரெசிபி, அதுவும் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. ஸோ இந்த BuyMode e-shopping app இப்போ ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும், அதுவும் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாகவும் இருக்கும். ஸோ டவுன்லோட் நவ் அண்ட் ஷாப் நவ். மைசூர் போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 4 கப் இட்லி மாவு, 1 கப் கடலை மாவு, அப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில், நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில், அதுக்கப்புறம் கறி லீஃப், அதாவது கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அது ஒரு 2 கொத்து, உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் அது ஒரு 3, அதுக்கப்புறம் துருவின தேங்காய் ஒரு 1/4 கப், அவ்வளோதான். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னா, ஜஸ்ட் 4 கப் இட்லி மாவு எடுத்துகிட்டு அதில் 1 கப் கடலை மாவு போட்டுட்டு, க்ரீன் சில்லியை பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை இப்படி நம்ம பிச்சு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம 1/4 கப் தேங்காவை துருவி வச்சுருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அதை அதில் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி, அதாவது போண்டா போடுற அளவுக்கு ஒரு திக்கான மாவாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து எண்ணெயில் போட்டுடணும். இப்போது இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ஆயிலில் எத்தனை பால்ஸ் போட முடியுமோ அத்தனை பால்ஸ் நம்ம போட்டுடலாம். இப்போது பால்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணணும். எதுவும் கரண்டி போட்டு திருப்பாமல் கொஞ்சம் பொரியிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அப்புறம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரப்போ நம்ம அந்த பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் திருப்பி போடணும். திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தால் எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஃபுல்லாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போது சுட சுட மைசூர் போண்டா 5 மினிட்ஸில் ரெடி. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா இது கூட தேங்காய் சட்னி வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.